ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுபியும் நானும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஸ்பெஷல் சட்னி ரெசிபியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த சட்னியை 5 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அதே நேரத்தில் புதினாவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம டயட்டில் அடிக்கடி இந்த புதினாவை இன்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் 10 உரித்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நம்ம பெரிய வெங்காயம் இருந்தாலும் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 5 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே இது கூட கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கிற புதினா இலைகளை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணாலோ குறைவாக ஆட் பண்ணாலோ தப்பு கிடையாது. ஸோ புதினா இலையை ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரலும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஸோ இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது கூட 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதில் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு நல்லா சட்னி அரைக்க முடியும். ஸோ இப்போ நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இதை இப்போ நம்ம தாளிச்சிடலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு நம்ம ஃப்ரை பண்ண அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே இது கூட கொஞ்சம் உளுந்தம்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். உளுந்தம்பருப்பு சேர்த்து இது நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆன உடனே கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இதை அப்படியே எடுத்து நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ பாருங்கள், நமக்கு 5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக பார்க்கவே அழகாக க்ரீன் கலரில் இருக்கிற புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி அப்புறம் எல்லா வகையான தோசை கூடயும் நல்லா சாப்பிட்லாம். இது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் உங்கள் வீட்டில் எப்போவுமே புதினாவை அடிக்கடி டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க.
இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.